ஈரான் ராணுவம் அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நேரடியான மிரட்டலை விடுத்திருக்காங்க. இனிமே ஈரானைச் சேர்ந்த யாரையாவது அமெரிக்கா குறி வச்சு கொலை பண்ணுச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் இருக்கிற முக்கியமான ஒரு அமெரிக்க நிறுவனத்தை நாங்கள் தரைமட்டமாக்குவோம் அப்படின்னு ஈரான் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு உயிருக்குமே ஒவ்வொரு நிறுவனத்தை நாங்கள் தரைமட்டமாக்காமல் விடமாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய எண்ணெய் கிணறுகளை, மின்சார நிலையங்களை அழிப்போம் அப்படின்னு மிரட்டியிருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் ஈரான் இப்போ இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஈரான் ராணுவம் ஒரு 18 முக்கியமான அமெரிக்க நிறுவனங்களை பட்டியலிட்டிருக்கு. அதில் சில முக்கியமான நிறுவனங்களை பார்த்தோம் அப்படின்னா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், மெட்டா, இன்டெல், டெஸ்லா, டெல், போயிங், ஜெனரல் எலக்ட்ரிக் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் ஈரானிய தலைவர்களை கொல்ல அமெரிக்காவுக்கு உதவுவதா ஈரான் குற்றம் சாட்டியிருக்கு. இந்த மிரட்டல் ஏப்ரல் 1 புதன்கிழமை தெஹ்ரான் நேரப்படி நைட்டு 8 மணிக்கு அமலுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த நிறுவனங்களில் வேலை செய்கிற ஊழியர்களை அங்கேருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு ஈரான் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் இருக்கிற அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தினதில் சில அமெரிக்க வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த நேரடி மிரட்டலால் போர் இன்னும் தீவிரமாகிற சூழல் உருவாயிருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் மாற்றி மாற்றி இப்படி பொருளாதார ரீதியாக மிரட்டுகிறது உலக பொருளாதாரத்தையே பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க.